guys, வெல்கம் பேக். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிடி கிளாஸ்ல கொடுத்த AVC4 பார்க்க போறோம். ஸோ அது என்ன அசைன்மெண்ட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குயிக் அப்டேட். அது என்னன்னா, நம்ம ஒரே ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிப்போம். பிசியில் எடிட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி. டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிட்டு அந்த ஃபைல் அட்டாச் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பண்ணுறதா இருந்தால் ஃபோனில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ப்ளே ஸ்டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு WPS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் வந்தாச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நம்மளோட பிடி கிளாஸ் உள்ள போகிறோம். ஸோ பிடி கிளாஸ் உள்ள போனால் அங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே வந்து ஒரே ஃபைல் தான். ஸோ ரெண்டு ஃபைலுமே வந்து ஒரே ஃபைல் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த டெம்ப்ளேட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணுற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து ஏகப்பட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20 கொஸ்டினில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் எப்படி எழுதலாம்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலிமா எழுதுறதா இருந்தால் நீங்கள் எழுதலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஐ ஹேவ் அ லோ ஒப்பீனியன், அதாவது என்னை பற்றி எனக்கு வந்து தாழ்மையான ஒரு சிந்தை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னை பற்றி நானே பெருமையாக நினச்சிப்பேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் இது கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது கரெக்டோ, நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்களோ உங்களை பற்றி, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் ஈஸியாக அப்செட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு மற்றவங்களோட அட்டென்ஷனை என் மேலே வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட அட்டென்ஷன் என் மேலே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. அதாவது என்ன சென்டராக வச்சு, என்ன நடுவில் வச்சு எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியாக கோவம் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும், என்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, என்னோடய வேர்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் அப்போல்லாம் கேர்ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் யாரையுமே வந்து ஈஸியாக நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செவன்த்தில் வந்து ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். அது என்னென்னா, ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங்காக வந்து கொஸ்டினில் வந்துடுச்சு. ஸோ மேம் என்ன பண்ண சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் டிஸ்லைக் அப்படின்றத வந்து லைக் அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐ லைக் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், அதாவது என்னை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னை பற்றி பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது கரெக்டுன்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து அந்த ஃபியூ வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுத முடிஞ்சால் எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு வந்து மற்றவங்க என் அட்டென்ஷனை ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதாவது வந்து அடுத்தவங்க வந்து என்னை கவனிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்றது வந்து 8th ஒன்னோட ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுவே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க மேலே அட்டென்ஷன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9th ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களை பொறுத்து. இப்போ ஒரு கிரிமினல் இருக்காருன்னா, அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை விட ஹெல்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை ஹெல்ப் பண்ணுறத விட பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவர் திருந்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 10th ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட அப்ரோச் ஆகுறது, அடுத்தவங்க கிட்ட ஈஸியாக பேச முடியாது, எனக்கு அது கஷ்டமாக தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் அடுத்தவங்க கிட்ட ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பேசிடுவோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது 10th ஒன். இப்போ 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புது பீப்புளை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து புது பீப்புளை பார்க்குறது பிடிக்காது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 12th ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உடனே ஓகே சொல்லிவிடுவேன் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் அவ்வளோவா வெளியே போக எனக்கு பிடிக்காது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே வந்து வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா 13th ஒன் சொல்கிறேன். ஸோ அவுட்டோர், அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். இது ஒவ்வொரு தனிமட்ட மனுஷனை பொறுத்து. ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு ரீசன் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்தா போதும். ஒரு லைன் போதும், ரொம்ப வேணாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புது பீப்புள், அதாவது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நான் கொஞ்சம் பேர்கிட்டயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 15th ஒன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து
ஷார்ட் கான்வர்சேஷன்ஸ், அதாவது கொஞ்ச நேரம் தான் வந்து பேச பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து நான் பீப்புள் கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேச மாட்டேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தது 15th ஒன். 16th ஒன் என்னன்னா, என்னோட ஃப்ரீ டைமில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஃப்ரீ டைமில் வந்து மூவிஸ் பார்க்குறதும் புக்ஸ் படிக்கிறதும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 17th ஒன் பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி பீப்புள், அதாவது என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸோ என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுலாம். இல்லை எனக்கு நான் வந்து தனியாக இருக்கிறது, அதாவது நான் மட்டும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 17th ஒன். 18th ஒன் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹாப்பினஸ், சேட்னஸ், என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதை எனக்குள்ளேயே வச்சுப்பேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். இது உங்களை பொறுத்து, நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி எழுதினா போதும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, எனக்கு வந்து கவனிக்கிறத விட பேசுகிறது அதிகமாக பிடிக்கும். ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க கவனிக்கிறத விட அதிகமாக பேசுறதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் வந்து பேசுகிறத விட அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நான் வந்து 20th ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஐ சி மை செல்ஃப் ஆஸ் அன் இன்ட்ரோவர்ட் பர்சன் அப்படின்னு என்னென்னா, நான் என்னையே வந்து ஒரு ஷை பர்சனாக பார்க்குறேன். அதாவது ஷைனா உங்களுக்கே தெரியும், கூச்ச சுபாவம் உள்ளவங்க, அதாவது அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்கள தான் வந்து ஷை பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படிப்பட்ட பையன் நினைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா சோஷியலாக நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மொத்தமாக இருக்க 20 கொஸ்டின்ஸ். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது எப்படி அந்த டிக் பண்ணுறதும் அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிசியில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பிசி இல்லை ப்ரோ என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது, அதுவும் என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே கூட எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா மேலே 3 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டு, இன்னொன்று வந்து ஓப்பன் இன் டிரைவ், அதுக்கடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ எடிட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடுது. நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து என்னென்னா எரேசர், இது வந்து பென்னு, இது மார்க்கரு, இது வந்து ஹைலைட்டர், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது எதாவது எழுதிட்டு அழைக்கணும் அப்படின்னா நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். பெண்ணை அழுத்திட்டு இந்த மாதிரி எதாவது கிறுக்கிறதுனாலும் சரி. மார்க்கர் அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தடியாக வேணும் அப்படின்னா, அது கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இப்படி கொஞ்சம் மேலே லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே காட்டும் என்னென்ன கலர் இருக்குது, அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோ கலர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அன்டூ கொடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும். இல்லை நான் ரீடூ பண்ணணுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது நீங்கள் டிஸ்கார்டாக கேன்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணது எதுவுமே சேவ் ஆகாது, அப்படியே அந்த ஃபைல் எப்படி இருந்ததோ அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்துரும். டெக்ஸ்ட் பாக்ஸை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டியதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். அப்படி இல்லை ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த இதில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஓப்பன் இன் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம WPS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேரில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதாவது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி காட்டும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ WPS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அதில் லோட் ஆகுது. லோட் ஆகி அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துருச்சு. இப்போது அது எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எடிட் ஆன் பிசி கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனால ஓகே, இல்லைனா இங்கே ஃபோன்லேயே எடிட் பண்ணுறது தான் எடிட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 2 3 3 ஸ்லைடோடது காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஸ்லைட் ஆட் பண்ணுமா, பிக்சர் ஏதாவது, டெக்ஸ்ட் பாக்ஸு, ஷேப் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ண சொல்லுது. டபுள் டேப் பண்ணால் நம்ம டைப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நான் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நேம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து A- அப்படின்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதுவே அதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அதிகமாகிட்டே வரும். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து போல்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை கலர் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸோட கலர், அதாவது வந்து ஒரு பார்டர், ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஸ்லைடில் போயிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை டிக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபைலு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கூட அவ்வளோவா தேவைப்படாது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பென் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு, ஒரு மார்க்கர், ஒரு எரேசர் அப்படின்னு 3 இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி கலர்லாம் இருக்குது. அதோட வித் எவ்வளோ, அது எவ்வளோ தடியாக வரணும் அப்படின்று. நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிக் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட வித்தெல்லாம் பார்த்தாச்சு. யூஸ் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். யூஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணணும்னா 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ண முடியும். மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் 2 ஃபிங்கர், ஜூம் பண்ணதுக்கப்புறமா மூவ் பண்ணுறதுக்கும் 2 ஃபிங்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு ஃபிங்கர் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ வேணான்னா அன்டூ கொடுத்துக்கலாம், வேணும்னா ரீடூ கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ டிக் பண்ண என்ன பண்ணணும், இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணுறேன்னா இப்படி டிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லை நான் ஹைலைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆகிடும். அந்த மாதிரி ஃபுல் டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிங்கனாலும் வேலை முடிஞ்சிடும். ஏதாவது கலர் வேணுனாலும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை எரேசர் எடுத்து அழைக்கணுன்னாலும் அழைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அந்த டைப் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஜூம் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அதெல்லாம் அழைச்சிடுறேன். ஸோ அழைச்சிட்டு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இது வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் பண்ணும்போது உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் சேவ் ஆகும், உங்களோட ஃபைலில் சேவ் ஆகாது. நான் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். நீங்கள் சேவ் கொடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய கிளாஸ் ரூம் உள்ள போகிறேன். இது எல்லாமே நம்ம டெம்ப்ளேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு அதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இதில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்ஷன் தான். இங்கே கொடுத்து இங்கே என்ன பண்ணுறீங்களோ இதை தான் வந்து நம்மளால் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக செக் பண்ணதுக்கப்புறமா இந்த டர்ன் இன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஏவிசி முடிச்சாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.